எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நெதர்லாந்தில் இருக்கோம். நெதர்லாந்தில் நாம் ஆம்ஸ்டர்டாமில் இருந்து 110 கிலோமீட்டர் கிழக்கே வந்தோம் அப்படின்னா கீத்தோன்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் தான் இருக்கும். இந்த கிராமத்தில் என்ன ஸ்பெஷல்னு வாங்க பார்க்கலாம். இந்த கிராமத்தோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராமத்துக்குள்ளே காரே கிடையாது, ஏன் ரோடே கிடையாதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கிராமத்துக்குள்ளே படகுல மட்டும்தான் போயிட்டு வர முடியும். சுற்றி முற்றி பார்த்திங்கன்னா படகு சவாரியில் தான் எல்லாருமே இந்த கிராமத்தை சுற்றி பார்த்துட்டு வர்றாங்க. நான் ஜெர்மனிலேருந்து 3 மணி நேரம் கார் டிரைவ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நம்ம காரை இங்கே பார்க் பண்ணுறதுக்கு இந்த கிராமத்துக்கு வெளியில் நிறையா கார் பார்க்கிங் பிளேசஸ் இருக்குது. பார்க்கிங் 1லேருந்து 5 வரைக்கும் நாம் எங்கேனாலும் காரை பார்க் பண்ணிக்கலாம். நாம் நம்ம காரை கார் பார்க்கிங் 2ல் பார்க் பண்ணியிருக்கோம். அது வழியாக நம்ம இந்த கிராமத்துக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு போட் ரெண்டல் ஆஃபீஸ் இருக்குது, ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் போட் இருக்குது. இந்த போட்டு ஒரு ஹவருக்கு 15 யூரோ சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம 2 ஹவர் எடுத்திருக்கோம். இந்த 2 ஹவர் நம்ம கூட போட் ட்ரைவ் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலோட லாஸ்யா தான் இந்த போட் ட்ரைவ் பண்ண போகிறாங்க. ஆயிரத்தி 170வது வருஷம் வந்த வெள்ளத்தில் இந்த ஊர் கம்ப்ளீட்டாக அழிஞ்சிட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்த சில பழங்குடியின மக்கள் கண்களுக்கு இங்கே நிறையா ஆட்டோட கொம்புகள் கிடச்சிருக்கு. அதை வச்சு இந்த ஊருக்கு கோட் ஹார்ன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த கோட் ஹார்னுன்ற பேர் தான் நாளடைவில் என்னவா இருக்குது அப்படின்னா கீத்தோனுன்ற பேர் வந்திருக்குது. இந்த ஊரோட மக்கள் தொகைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2600 பேர் இங்கே வசிக்கிறாங்க. இங்கே இருக்கிற வீடுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வீடுகள் கிட்ட இருக்குது. இங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியான ஒரு 180க்கும் மேற்பட்ட குட்டி குட்டி பாலங்கள் கட்டி தான் இவங்க ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. நிறைய மக்கள் இந்த கிராமத்தை வந்து இட்டாலியில் இருக்கிற வெனிஸோட கம்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற குட்டி குட்டி பிரிட்ஜஸும் இங்கே நம்ம பண்ணுற போட் ட்ரைவும் கிட்டத்தட்ட வெனிஸ் மாதிரியே நமக்கு இருக்கும். ஏன் இந்த ஊரை வந்து நெதர்லாந்தோட வெனிஸ்ன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இட்டாலியில் இருக்க வெனிஸ் பார்த்திங்கன்னா அங்கேயும் இந்த மாதிரி குட்டி குட்டி பிரிட்ஜஸ்ஸு போட்டு எல்லாமே இருக்குது. ஆனால் அங்கே வந்து மக்கள் தொகை அதிகம், ரொம்ப க்ரௌடான பிளேஸும் அப்புறம் ரொம்ப நாய்ஸியான பிளேஸ்ன்னே அதை சொல்லுவேன். ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை, சத்தம் சுத்தமாக இல்லை, கார் போக்குவரத்து எதுவுமே இல்லாதனால இந்த இடம் வந்து ஒரு சொர்க்கம் மாதிரியே இருக்குன்னே சொல்லலாம். இதை நான் மட்டும் சொல்லலை, இங்கே இருக்கிற ஒரு மியூசியத்தில் ஒரு புக்கிலவே இதை சொல்லியிருக்காங்க. இந்த இடம் வந்து நம்மளோட பழைய பூமி, ஓல்டு எர்த்துன்னே இதை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்மளோட பழைய பூமியே இந்த இடம் திருப்பி கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் இந்த கிராமத்தில் தங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கிராமத்தில் ஒரு சில ஹோட்டல்ஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 யூரோஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த கிராமத்துக்குள்ளே ஒரு பார்க்கிங் ஸ்லாட் சொல்லியிருந்தால, பார்க்கிங் 1லேருந்து 5 வரைக்கும் அந்த ஏரியாவில் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. நமக்கு தேவையான ஃபுட்டு நம்ம அங்கே சாப்பிட்டுக்கலாம்.
இப்போ நம்ம போட் டிரைவ் பற்றி பார்க்கலாம். நாம் வந்து இன்ஜின் வச்ச போட் எடுத்திருக்கோம். இது இல்லாமல் இன்ஜின் வித் ஸ்டியரிங் வீலோட ஒரு சில போட்ஸ் இருக்குது. அப்புறம் இன்ஜினே இல்லாமல் நார்மல் போட்ஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு போட்டு ஓட்ட இஷ்டம் இல்லை அப்படின்னா பப்ளிக் போட்ஸ் நிறைய இருக்குது. அதில் நம்ம ட்ராவல் பண்ணி இந்த வில்லேஜை நம்ம சுற்றி பார்க்கலாம். இந்த வில்லேஜ் டூர் பார்த்திங்கன்னா நம்ம கார் பார்க் பண்ண பார்க்கிங் 2 ஸ்லாட் தான் வந்து பாயிண்ட் நம்பர் 5. அந்த பாயிண்ட் நம்பர் 5 மாதிரி பாயிண்ட் நம்பர் 4, 3, 2, 1 இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு விண்டு மில் இருக்குது. அந்த விண்டு மில்லை தாண்டி வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பெரிய லேக் இருக்குது. இந்த லேக்கில் பார்த்திங்கன்னா இன்னும் 2 குட்டி ஐலாண்ட் இருக்குது. இந்த ஐலாண்டை சுற்றி திருப்பி மறுபடியும் நம்ம பாயிண்ட் நம்பர் 5க்கே வந்துடலாம். இதுதான் ஒரு ரவுண்ட் ட்ரிப்பு நமக்கு சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் 5லேருந்து பாயிண்ட் 1 வரைக்கும் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு போட் ஓட்டி போர் அடிச்சது அப்படின்னா நீங்கள் வந்து எந்த பாயிண்டில் வேணாலும் நிறுத்தி அங்கே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு திருப்பி மறுபடியும் நீங்கள் வந்து போட் ஓட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம பாயிண்ட் நம்பர் 5ல் இருக்கோம். இந்த பாயிண்ட் நம்பர் 5லேருந்து லெஃப்ட் எடுத்து நம்ம போட்டு எங்கே ரெண்ட் எடுத்தோமோ அங்கே போய் நம்ம போட்டை பார்க் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு வீடுமே ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே இருக்கிற மக்கள் ரொம்பவே அன்பாக இருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த கிராமத்தை மறக்காமல் வந்து பாருங்கள். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வீடு இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்குது. இந்த வீடெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த கிராமத்துக்கு சம்மர் டைமில், அதாவது ஏப்ரல் மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நிறைய டூரிஸ்ட் இங்கே வருவாங்க. நீங்களும் இந்த இடத்துக்கு சம்மர் டைமில் வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 10 மணிக்கு முன்னாடி இல்லாட்டி சாயங்காலம் 6 மணிக்கு அப்புறமா இந்த இடத்துல ஃபோட்டோகிராஃபி எடுத்தால் ரொம்ப நல்லாவே வரும். இந்த தண்ணியோட ஆழம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மீட்டர்னு சொல்கிறாங்க. அதனால நமக்கு லைஃப் ஜாக்கெட் கூட கொடுக்கல. வெறும் கிட்ஸுக்கு மட்டும்தான் லைஃப் ஜாக்கெட் இங்கே தராங்க.
நம்ம ஊர் பாம்பன் பாலம் மாதிரி இந்த ஊரில் ஆயிரக்கணக்கான பாலம் இங்கே வச்சுருக்காங்க. எப்போல்லாம் கப்பல் வருதோ அப்போல்லாம் இந்த பாலம் வந்து ஓப்பன் ஆகிட்டும், அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகும். ஸோ அந்த பாலம் இப்போ ஓப்பனாக இருக்குது. இந்த பாலம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம போகலாம். நார்த் நெதர்லாந்தில் இந்த மாதிரியான பாலங்கள் ரொம்பவே சகஜம்னு சொல்கிறாங்க இங்கே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.